ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் வெற்றியை பெற்று மாஸ் காட்டுமா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அணி ஆர்ஆருடன் இன்று பல பரீட்சை. ஸோ டோட்டலாக அதோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே, ஸோ ஃபஸ்ட்டு வான்கடேவோட ரெக்கார்டு இப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வான்கடேவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 7 மேட்சஸாக சேசிங் பண்ணுற டீம் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச்சில் கூட அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணதாக வாய்ப்பே கிடையாது. ஸோ டாஸை வின் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எட்ஜ் இருக்குது. ஏன்னா வான்கடே சேசிங்க்கு ரொம்ப வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். அதே நேரம் எம்ஐ வர்சஸ் ஆர்ஆரோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு எடுத்து வச்சு பார்க்கும்போது, ஸோ டோட்டலாக அந்த இடத்துலையும் எம்ஐ தான் லீடிங்கில் இருக்காங்க. 15 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸும் 13 மேட்சஸை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்ச் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஸோ அந்த இடத்துலையும் எம்ஐ தான் வந்து லீடிங்கில் இருக்காங்க 3-2 அப்படின்னு சொல்லி. ஸோ வான்கடே ரெக்கார்டு எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா 5-3 அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் மும்பை தான் லீடிங்கில் இருக்காங்க. மொத்தமாக 8 மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வான்கடையில் ஆர்ஆரும் எம்ஐயும் மோதிருக்காங்க. அதில் வந்து 5 மேட்ச் வந்துட்டு எம்ஐ வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் வந்து ஆர்ஆர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது செம குரூஷியலாக இருக்குது. மும்பை இந்தியன்ஸுக்கு தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் வான்கடே ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மாசாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, வான்கடே சேசிங் தான் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுனால ஸோ லாஸ்ட் மேட்ச் வான்கடையில் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 212 ரன் அடித்தாங்க ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி. பட் ஆனால் அதையே அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. ஈஸியாக வந்து டிம் டேவிட்டோட சூப்பர் பவர்னால வெறித்தனமாக 212 வந்து வேறு லெவலில் அடிச்சு முடிச்சு அந்த இடத்துல மும்பை சேஸ் பண்ணிட்டு போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸோ மும்பையோட ரெக்கார்டு அப்படிங்கிறது இருக்குது வான்கடையில். ஸோ டோட்டலாகவே டிம் டேவிட்டோட ஃபார்ம் அப்படிங்கிறது குரூஷியல். லாஸ்ட் மேட்சே நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார். பட் அவரோட ஃபீல்டிங் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ப்ளஸ் அவரோட சைடில் பேட்டிங் மட்டும்தான் என்னோட ரோல் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் பவுலிங் அப்படிங்கிறதும் வந்து எஃபிஷியண்ட்டாக கொடுத்து பார்க்கலாம். பட் அது வந்து ப்ரியாரிட்டி கிடையாது. பட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணணும். ஸோ அதே நேரம் வந்துட்டு அவங்களோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில் டிவல் பிரீவிஸ், அதுக்கப்புறம் வந்து ரொமாரியோ ஷவோட யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸ் அவங்க இம்பாக்ட் சப்பாக வந்துட்டு கொஞ்சம் கொண்டு வரல. ஸோ அது ஒரு கொஞ்சம் கன்சர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்குது. ஸோ அந்த கன்சர்ன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து உள்ளே கொண்டு வரணும். டிவல் பிரீவிஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்டில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணி ஸோ அவங்களுடைய ஹோம் கேமை வந்து ஒரு வெற்றியோடு ஆரம்பிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியன், ஸோ ஆல்ரெடி வந்துட்டு டோட்டலாக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய அந்த ஒரு வெற்றி கணக்கை தொடங்குவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் தொடங்கலை. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த மேட்ச் ஹோம் கேம் அப்படிங்கிறதுனால ஸோ மொத்தமாக இந்த ஒரு ஐபிஎல் 2024 ஒரே ஒரு ஹோம் டீம் மட்டும்தான் ஸோ ஹோமில் வந்துட்டு தோல்வி தழுவிச்சு. அது ஆர்சிபி, வேறு யாருமே கிடையாது. மற்றபடி எல்லாருமே அவங்களுடைய ஹோம் மேட்சஸை வின் தான் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி டிசி வர்சஸ் சிஎஸ்கே ஒரு வேறு லெவல் சைடாக இருந்த சிஎஸ்கேவையே டெல்லி அவங்களுடைய ஹோம் கேமில் வீழ்த்தி வேறு லெவல் உள்ளே வந்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு ஹோம் டீம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளுடைய வான்கடையில் மும்பை இந்தியன்ஸ் வேறு லெவலில் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ டீமில் வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும், பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும்னு ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது வந்துட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இந்த ஒரு பிச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னை வேறு லெவல் அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். ஸோ ஸ்பின்னை வேறு லெவல் அசிஸ்ட் பண்ணுறதுனால ஸோ முகமது நபி உள்ள பிளேயிங் லெவலுக்குள்ள வருவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குரூஷியலான எட்ஜ் நம்ம கிட்ட வந்து காத்திருக்குது. ஸோ டோட்டலாகவே வந்துட்டு இம்பாக்ட் பிளேயராக கூட அவங்க வந்துட்டு முகமது நபியை வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஸோ அது இன்னுமே வந்துட்டு செம்ம சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வச்சுட்டு ஸோ முகமது நபி இம்பாக்டை கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா ஷாம்ஸ் முலானி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் நம்ம வச்சிருக்கிறோம். பட் அது வந்து நமக்கு எஃபிஷியண்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா தான் அந்த இடத்துல வந்துட்டு ஸ்பின்னர் மாதிரியான ரோலை வந்து ப்ளே பண்ணணும். பட் அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னராக அந்த இடத்துல வந்து நம்ம முகமது நபியை கொண்டு வந்தோம்னா ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர்ஸை வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணும்போது ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பிச்சு வந்து ஸோ ஹை ஸ்கோரிங் வென்யூவாக தான் இது வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக முகமது நபி உள்ள வரது கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும். மற்ற யாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ எம்ஐ வந்துட்டு பெருசாக சூஸ் பண்ணல. ஸோ அவங்க வந்து பேசர்ஸுக்கு தான் அடிப்படையாக வச்சு அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த ஒரு மேட்ச்சில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் அப்படிங்கிறதும் பார்க்கும்போது 47% வந்து ஆர்ஆரும் 52% வந்து மும்பையும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக இப்போ ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கு. ஸோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.